வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கோன்றதும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான பூந்தி ராய்த்தா எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் புளிக்காமல் இருந்தால் தான் நம்ம செய்யக்கூடிய ராய்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது கூட சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த பூந்தி ராய்த்தா புலாவு கூடையும் வெஜ் பிரியாணி கூடையும் சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நார்மலாக நம்ம செய்யக்கூடிய வெங்காய பச்சடியை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய காரா பூந்தியும் இது கூட சேர்த்துக்கலாம். பூந்தியில் சால்ட்டு சேர்த்து செஞ்சுருந்தாங்கன்னா நீங்கள் இதில் சால்ட்டு சேர்க்காமல் செய்யுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவு கொத்தமல்லியும் தூவிக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயே எடுத்து வச்சுருக்கக்கூடிய நல்ல கட்டியான தயிரையும் மேலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுடைய பூந்தி ராய்த்தா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க, ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே நம்ம நார்மலாக வெஜ் பிரியாணிக்கு புலாவுக்குலாம் தயிர் பச்சடி தான் செய்வோம். அதை விட நீங்கள் வித்தியாசமாக இது மாதிரி பூந்தி ராய்த்தாவை செஞ்சும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.